சோக்கிங்கை பத்தின அவேர்னஸ் வீடியோ வேணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு தான் இந்த வீடியோ, ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த சோக்கிங்னா என்ன அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு உணவுப் பொருளோ டாய்ஸோ இல்ல ஃபாரின் ஆப்ஜெக்டோ ஒருத்தரோட மூச்சு குழாயில போய் அடைச்சு அதனால மூச்சு திணறல் ஏற்படுறதா இந்த சோக்கிங். இந்த மாதிரி டைம்ல நம்ம கொடுக்கக்கூடிய அந்த முதலுதவி சிகிச்சைக்கு பேரு ஹெய்ம்லிச் மேனுவர், அப்படி இல்லைன்னா அப்டாமினல் த்ரஸ்ட். இந்த ஃபர்ஸ்ட் எய்டை நம்ம கொடுக்கறதுக்கு முன்னாடி 3 முக்கியமான விஷயங்களை நம்ம நோட் பண்ணணும். ஃபர்ஸ்ட், பாதிக்கப்பட்ட அந்த விக்டிம் 1 வயசுக்கு மேல இருக்கணும். ஏன்னா 1 வயசு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு அப்டாமினல் த்ரஸ்ட் கொடுக்க கூடாது. அதுக்கு பதிலா பேக் ஸ்லாப் மட்டும்தான் நம்ம கொடுக்கணும். 2வது, அந்த விக்டிம் கண்டிப்பா கான்சியஸா இருக்கணும். சப்போஸ் அன்கான்சியஸா இருந்தாங்க அப்படின்னா இந்த ப்ரொசீஜர் பண்ணாம இம்மீடியட்டா CPR ஸ்டார்ட் பண்ணிடணும். 3வது, அந்த விக்டிமால பேசவோ இருமவோ மூச்சு விடவோ முடியாம இருந்தா மட்டும்தான் நீங்க அந்த ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணணும். சப்போஸ் அந்த விக்டிமால இரும முடிஞ்சிச்சு அப்படின்னா அவங்கள நல்லா பலமா இரும சொல்லி என்கரேஜ் பண்ணினா மட்டும் போதுமானது. ஏன்னா பலமா இருமுறது மூலமா மூச்சு குழாயில சிக்கிக்கிட்டு இருக்க அந்த ஆப்ஜெக்ட் வெளியே வந்து விழுகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. ஸோ இதை 3 நோட் பண்ணிட்டீங்களா? இப்போ அந்த ஃபர்ஸ்ட் எய்டை எப்படி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ உங்க கண்ணு முன்னாடி ஒரு பர்சன் சோக் ஆகுறாங்க அப்படின்னா இம்மீடியட்டா அந்த பர்சனுக்கு பின்பக்கமா போய் நின்று உங்களோட ஒரு கையில அந்த விக்டிமை ஹோல்ட் பண்ணி அவங்கள முன்பக்கமா நல்லா பெண்ட் பண்ண வச்சுட்டு இன்னொரு கையில இருக்க அந்த ஹீலை வச்சு அந்த பர்சனோட ஷோல்டர் பிளேட் அப்படின்னு சொல்லப்படுற முதுகு பகுதியில பலமா 5 தடவை அடிங்க. இப்படி பண்ணியும் அந்த ஆப்ஜெக்ட் வெளியே வரல அப்படின்னா இம்மீடியட்டா அப்டாமினல் த்ரஸ்ட் கொடுத்துருங்க. அது எப்படின்னா, சேம் அந்த விக்டிமோட பின்பக்கமா போய் நின்று உங்களோட ஒரு கை விரல்களை இந்த மாதிரி மடக்கி அந்த விக்டிமோட வயிற்று பகுதியை சுத்தி இந்த மாதிரி டைட்டா வச்சு இன்வேர்ட் அப்வர்ட் சொல்லிட்டு ஜே ஷேப்ல ஒரு 5 தடவை பிரஷர் கொடுங்க. ஒன்ஸ் அந்த ஆப்ஜெக்ட் வெளியே வர வரைக்கும் இந்த 2 ஸ்டெப்பையும் மாத்தி பண்ணிட்டே இருங்க. சப்போஸ் அந்த பர்சன் அன்கான்சியஸ் ஆயிட்டாங்க அப்படின்னா இம்மீடியட்டா நீங்க CPR ஸ்டார்ட் பண்ணிடலாம். சேம் 1 வயசு மேல இருக்க குழந்தைங்களுக்கும் இதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணணும். ஆனா அவங்களோட ஆர்கன் டேமேஜ் ஆகாத மாதிரி பிரஷரை மட்டும் கொஞ்சம் லோவா கொடுங்க. இதுவே 1 வயசுக்கு கீழே இருக்க குழந்தையா இருந்தா அந்த குழந்தைய உங்களோட ஆர்ம்ல கீழ் நோக்கி பாக்குற மாதிரி குப்புற படுக்க வச்சு உங்க கைய உங்களோட தொடையில ரெஸ்ட் பண்ணி ஜென்டில் பிரஷர்ல 5 பேக் ஸ்லாப் கொடுங்க. அப்படியும் அந்த ஆப்ஜெக்ட் வெளியே வரல அப்படின்னா அந்த குழந்தைய திரும்பி படுக்க வச்சு உங்களுடைய ஆள்காட்டி விரலையும் நடு விரலையும் அந்த குழந்தையோட சென்டர் ஆஃப் த செஸ்ட்ல வச்சு 1.5 இன்ச் ஆழத்துக்கு 5 தடவை கம்ப்ரஸ் கொடுங்க. ஒன்ஸ் அந்த ஆப்ஜெக்ட் வெளியே வர வரைக்கும் இந்த 2 மெத்தடையும் ரிப்பீட் பண்ணிட்டே இருங்க. சப்போஸ் அந்த குழந்தை அன்கான்சியஸ் ஆனா இன்ஃபன்ட் CPR ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுவே அந்த விக்டிம் கன்சீவா இருந்தாங்க அப்படின்னா சேம் மெத்தட்ல அப்டாமினல் த்ரஸ்ட் கொடுக்கறதுக்கு பதிலா செஸ்ட் த்ரஸ்ட் கொடுக்கணும். ஸோ நான் சொன்ன இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் மெத்தட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க.